ஹாய் வியூர்ஸ், இந்த வாரம் மார்கன் திரைப்படத்தின் விமர்சனம் பார்ப்போம். சென்னையில் உடல் முழுவதும் கருப்பான நிலையில் ஓர் இளம்பெண்ணின் பிணம் கண்டெடுக்கப்படுகிறது. மும்பையில் காவல் அதிகாரியாக இருக்கும் விஜய் ஆண்டனி இதே பாணியில் ஒரு கொலையை டீல் செய்திருக்கிறார். அதன் மூலமாக தனிப்பட்ட இழப்பையும் சந்தித்திருக்கிறார் என்பதால் சீனியர் அதிகாரியான முத்துவேல் ராஜன் சமுத்திரக்கனி இந்த கேஸையும் அவரிடம் ஒப்படைக்கிறார். வழக்கு விசாரணையில் தமிழறிவு அஜய் திஷான் என்ற இளைஞர் உள்ளே வர, அவருக்கு அரிதான மெமரி பவர் இருப்பது தெரிய வருகிறது. சந்தேகம் அவர் மீதும் திரும்ப, இந்த வழக்கில் அடுத்தடுத்து நிகழும் திருப்பங்களே மார்கன் படத்தின் கதை. அளவானதொரு நடிப்பினை கோரும் பாத்திரத்தில் அதைவிட அளவான வசனங்கள் பேசி கதையின் நாயகனாக மட்டும் நிற்கிறார் விஜய் ஆண்டனி. நாயகனுக்கு நிகரானதொரு பாத்திரத்தில் ககன மார்கனாக அஜய் திஷான் தொடக்கத்தில் சலிப்பூட்டினாலும் அவரின் கதாபாத்திரம் வளர்ச்சியடைந்ததும் பாஸ் மார்க் பெறும் நடிகராகிறார். கான்ஸ்டபிளாக மகாநதி சங்கர் சில இடங்களில் சிரிப்பை வரவழைக்கிறார். இன்ஸ்பெக்டராக வரும் திரிகடா சாகாவின் பாத்திரம் இன்னுமே ஆழமாக எழுதப்பட்டிருக்கலாம். அஜய் திஷானின் தங்கையாக அர்ச்சனா கடைசி அரை மணி நேரத்தில் எட்டிப் பார்க்கும் சவாலான வேடத்தில் கனிமொழி ஆகியோர் குறைகள் ஏதுமில்லாத நடிப்பினை வழங்கியிருக்கின்றனர். விஜய் ஆண்டனி குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கும் முறை, மெமரி ரிக்கவரி காட்சிகளை படமாக்கிய விதம், சிசிடிவி காட்சிகள் கிளப்பும் டென்ஷன் போன்றவை திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்தும் முயற்சிகள். விஜய் ஆண்டனியின் பின்னணி இசையானது குற்றம் நடக்கும் இரவு காட்சிகளுக்கும் பேண்டசி காட்சிகளுக்கும் அமானுஷ்ய உணர்வை கச்சிதமாக கடத்துகிறது. கதையோடு வரும் கிளைமாக்ஸ் பாடல் ஆறுதல். குற்றப் பின்னணி கொண்ட கதைக்கு ஏற்றவாறு இசைந்திருக்கும் யுவா.எஸ்ஸின் ஒளிப்பதிவும் படத்துக்குப் பக்கபலம். இயக்குநரே படத்தொகுப்பாளர் என்பதாலோ என்னவோ கற்களில் கூடுதல் சுதந்திரம் எட்டிப் பார்க்கிறது. இருந்தும் சடாரென முடியும் கிளைமாக்ஸைச் சற்றே நிறுத்தி நிதானமாகச் சொல்லியிருக்கலாம். அதே நேரம் சித்தர்கள் சூப்பர் பவர், அதை வைத்து மெமரி தொடர்பான சக்திக்குக் காரணம் சொன்னது போன்றவை பேண்டசியாக ஓகே என்றாலும் ஒரு கட்டத்தில் அதீத லாஜிக்கற்ற மோடுக்குச் சென்று விடுகிறது படம். ஃபேண்டசினாலும் ஒரு நியாயம் வேணாமப்பா என்றும் கேள்வி கேட்க வைக்கின்றன அக்காட்சிகள். எனினும் அதை அறிவியல் என்று கம்பு சுற்றாமல் பாராசாய்கோலோஜி என்றே சொன்னது ஆறுதலான விஷயம். ட்விஸ்ட்கள் என்று வரும் சிலவற்றில் இன்னும் ஆழம் சேர்த்திருக்கலாம். மற்றொரு புறம், தமிழ் சினிமாவில் வடசென்னை கதாபாத்திரங்கள் மீதிருக்கும் பொதுப்படையான அந்தச் சிக்கலான பார்வை இதில் தாராவி பக்கமும் வட இந்தியர்கள் பக்கமும் திரும்பியிருக்கிறது.